டீம் பில்டிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லி தரணும்னு எனக்கு ஆசை ரொம்ப நாளா. டீம் பில்டிங், ஏன்னா டீம் பில்டிங் ஈக்குவல் டு ஒரு பிசினஸ்ல நம்ம சக்சஸ் ஆகணும் அப்படின்னா இதுக்கு இந்த கீவேர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நம்புறேன். டீம் எப்படி பில்ட் பண்றது, டீம் எப்படி கட்டமைக்கிறது. நம்ம டீம் நல்லா இருந்தாதான், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாதான் நமக்கு பணம் வரும் ஆப்வியஸா, ரைட்? அப்ப என்னென்ன விஷயங்களை நம்ம சரிப்படுத்துவதன் மூலம் நம்மளோட தொழிலை மேம்படுத்த முடியும், அதான் இன்னைக்கு பார்க்க போறோம். முதல் விஷயம் என்னன்னா, எப்பயுமே எந்த ஒரு கார்பரேட்டும் வந்து அவங்களோட எம்ப்ளாயிஸ், அவங்க டீம் மெம்பர்ஸ்ட திரும்ப திரும்ப சொல்ற ஒரு விஷயம், டார்கெட், கோல்ஸ், அந்த கோல் செட்டிங்கே கொண்டு போவோம். இதுதான் பெரிய டார்கெட், இதுதான் அச்சீவ் பண்ண போறோம். பட் அந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்கு. எந்த ஒரு கோலையும் நம்ம பர்சனலா அச்சீவ் பண்ணணும்னாலும், கார்பரேட்ல அச்சீவ் பண்ணணும். உங்களோட பர்சனல் பிசினஸ், பர்சனலா இருந்தாலும் சரி, பிசினஸ்ல இருந்தாலும் சரி, எந்த ஒரு இலக்கை நீங்கள் அடையணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரெண்டு கீவேர்ட் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ரோல், இன்னொன்னு ரெஸ்பான்சிபிலிட்டி. ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒவ்வொரு டீம் மெம்பரும் நல்லா கவனிக்கணும். நீங்க எண்ட் ஆஃப் த ஜூம்